வசனத்தை வாசிப்போம். இன்றைக்கு 17வது வசனத்தை நாம் படிக்க போகிறோம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தத்தை குறித்த உபதேசத்தை நமக்கு கொடுக்கிறது. அதன் அடிப்படையை 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு பரிசுத்தத்தின் அடிப்படையை கொடுக்கிறது. பரிசுத்தத்துக்கு அடிப்படை என்ன? நாம் யார், நாம் என்ன நிலையில இருக்கிறோம், யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், யாருக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம், யாரோடு ஒன்றுபட்டிருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லாம பரிசுத்தத்துக்கு வழியே இல்லை. அதை தெரிந்த பிறகு அது 11ஆம் வசனம் வரைக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பிராக்டிகல் மேட்டர்ஸ், நடைமுறையிலே இன்னும் ஆழமாக பரிசுத்தத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். கிருபையை அதிகமாய் போதித்தால், கிருபையை சரியான விதத்திலே போதிக்க வேண்டிய விதத்திலே தேவனுடைய கிருபையை நிச்சயமாக ஒரு கேள்வி உள்ளத்திலே எழும்ப வேண்டும். கிருபை பெருகுமே. அது மட்டுமல்லாமல் நியாயப்பிரமாணத்துக்கு நாம் உட்பட்டவர்கள் அல்ல என்று நாம் அதை விளக்கி சொல்லும் போது மறுபடியும் அதே குழப்பம் தான் ஏற்படுகிறது. அப்ப எந்த சட்டத்திட்டமும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, நான் முற்றிலுமாய் விடுதலையா இருக்கிறேன், எதற்கு நான் அடங்க வேண்டியதில்லை, அப்ப நான் எது வேணுமென்னாலும் செய்யலாமா என்கிற கேள்வி எழும்புகிறது. அதற்கு பதில் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 16ஆம் வசனத்திலே சொன்ன காரியங்களை நாம் போன வாரத்தில் பார்த்தோம். அதுக்கு பதிலா என்ன சொல்லுகிறார்? 2 வல்லமைகள் நம்மை ஆட்டி படைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. 2 வல்லமைகள். ஒன்று பாவம் என்கிற அந்த வல்லமை ஆட்டி படைக்க பார்க்கிறது. இன்னொன்று இந்த கிருபை என்கிற அந்த வல்லமை. பாவம், கிருபை இரண்டும் மாபெரும் வல்லமைகளாக இருக்கிறது. ஒன்றுக்கொன்று விரோதமானதாக இருக்கிறது, ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக இருக்கிறது. 2 வல்லமைகள்ல ஏதோ ஒரு வல்லமைக்கு கீழே தான் இருக்க முடியும். 2 வல்லமைகளுக்கு கீழாகவும் ஒரே நேரத்தில் ஒரு மனுஷன் இருக்க முடியாது. 2 வல்லமை இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் இந்த 2ல ஒரு வல்லமை கீழே இருக்கிறாங்க. நாம் கிருபை கீழே இருக்கிறோம். இயேசுவை அறியாதவர்கள் பாவத்தின் வல்லமை கீழாக இருக்கிறார்கள். நாம 2 வல்லமை கீழே இல்ல. பாருங்க, இது ஒரு பெரிய குழப்பம். அந்த காலத்திலிருந்து இந்த குழப்பம் இருந்து வருகிறது. சொல்லிட்டாங்க, ஒரு கருப்பு பூனை ஒரு வெள்ளை பூனை உள்ள சண்டை போட்டுட்டே இருக்கு. பெரிய தகராறு நடக்குது இந்த கருப்பு பூனைக்கும் வெள்ளை பூனைக்கும். இந்த கருப்பு பூனை வந்து பாவம், இந்த வெள்ளை பூனை வந்து தேவனுடைய சுவாபம். இது 2ம் சேர்ந்து சண்டை போட்டு சில நேரத்தில் கருப்பு பூனை ஜெயிக்குது, சில நேரத்தில் வெள்ளை பூனை ஜெயிக்குதுன்ட்டாங்க. இந்த கருப்பு பூனையை போஷித்து இதை நல்லா பலப்படுத்திக்கிட்டு இருந்தா, அந்த பாவ சுவாபத்தை இன்னும் ஊட்டி தட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தா, அது வளர்ந்து அது வந்து வெள்ளை பூனை அடிச்சு போட்டுரும். தேவனுடைய சுவாபத்தை வளர்த்து தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தா இது வளர்ந்து கருப்பு பூனை அடிச்சு போட்டுரும் சொல்லியிருந்தாங்க. தப்பு. நாம 2 அதிகாரத்துக்கு கீழாக கிடையாது என்பது நிச்சயமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். அதை தான் சொல்றாரு. இனி பாவம் செய்யலாமான்னா அதுக்கு விளக்கம் சொல்றாரு. 2 வல்லமை தான் இருக்குது. எல்லாரும் 2ல ஒரு வல்லமைக்குள்ளதான் இருக்க முடியும். ஒரு நேரத்தில் 2 வல்லமைகள் தான் மனிதனை ஆட்டி படைக்க பார்க்கிறது. ஒன்னு பாவம், இன்னொன்னு இந்த புதிய வாழ்வு, கிருபை, இந்த புது வாழ்வு. இந்த 2த்துல ஒன்று கீழே தான் மனுஷன் இருக்க முடியும். நாம் எது கீழே இருக்கிறோம்? அந்த புது வாழ்வு கீழாக, அந்த கிருபைக்கு கீழாக இருக்கிறோம் என்று திட்டவட்டமாய் சொல்லுகிறார். ஒன்னு பாவத்துக்கு கீழே இருக்கணும், இல்ல இந்த புது வாழ்வு இந்த கிருபை கீழாக இருக்கணும். 2த்துக்குள்ளே ஒரே நேரத்தில் ஒரு மனுஷன் இருக்க முடியாது. ஆகையால் தான் சொல்றாரு, இனி பாவம் செய்யலாமான்னு சொல்றவங்களுக்கு எப்படி பாவம் செய்ய முடியும்? பாவத்துக்கு அடிமை இல்லையே. முன்ன பாவத்துக்கு அடிமையா இருந்தா பாவம் செய்தா, இப்ப நீ வந்து கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிற, கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிற, அவருடைய சுவாபத்தை பெற்றிருக்கிற அப்படின்னு அந்த விதத்தில் சொல்லுகிறார். 3வது, நாம் எப்படி வாழுகிறோமோ நம்முடைய வாழ்க்கை நாம் யாருக்கு அடிமையா இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. உலகத்தில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் யாருக்கு அடிமை என்பதை அது காட்டுகிறது. என்னத்துக்கு அடிமை? அவர்கள் பாவத்துக்கு அடிமை. அதே போல கிறிஸ்தவ மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவன் யாருக்கு அடிமை என்று காட்டுகிறது. அவன் யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. அவன்
கிருபைக்கு அடிமையா இருக்கிறான், இந்த புதிய வல்லமைக்கு கீழாக வந்திருக்கிறான். நான் சொன்னேன், விசுவாசி தொடர்ந்து in a consistent manner ஒழுங்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறவன் அப்படிதான் விசுவாசி இருக்கிறான். என்றைக்காவது ஒரு நாள் தவறுகிறான், என்றைக்காவது ஒரு நாள் சில குறைகள் அவனில் காணப்படுகிறது, அதை அவன் சரி செய்து கொண்டு போகிறான் இல்லையா? அதுதான் விசுவாசியினுடைய லட்சணம். அதே நேரத்தில் அவிசுவாசியின் லட்சணம் என்ன? எப்பவுமே பாவத்துல தான் இருக்கிறான். சில நேரங்கள்ல வந்து சில நல்ல குணாதிசயங்கள் காணப்படுகிறது, அது சில நேரத்தில் தான். ஆனால் அவன் அடிப்படையாக பாவத்திலே மூழ்கி கிடக்கிறான். இதுதான் அவனுடைய லட்சணம். அப்ப விசுவாசி என்பவன் பாவமே செய்யாதவன் கிடையாது. அவன் பாவத்தில் சில நேரத்தில் தவறி விடுகிறான், தவறி விழுகிறான், அதுல கால் எடுத்து வைக்கிறான், சில நேரத்தில் பாவம் செய்கிறான். ஆனால் அதை சரி செய்து கொண்டு தொடர்ந்து ஆண்டவருக்காக அவன் வாழுகிறான். அவன் தொடர்ந்து ஒரு நல்ல ஆண்டவருக்கேற்ற உகந்த வாழ்க்கையை வாழுகிறவன் தான் கிறிஸ்தவன். அதான் படித்தோம். இப்ப 17ஆம் வசனத்துக்கு போவோம். 17ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். சில வசனங்கள் மற்ற வசனங்களை விட தெளிவாக சில காரியங்களை சொல்லுகிறது, அதனால அது முக்கியமான வசனம் சொல்றோம். இந்த வசனத்துக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் என்று சொன்னால், இந்த விசுவாசி என்றால் அவன் எப்படிப்பட்டவன்? வாட் டஸ் இட் மீன் டு பி எ பிலீவர்? விசுவாசினா யார், அவனுக்கு என்ன நடந்திருக்குது என்பதை இந்த 17வது வசனம் தெளிவாக விளக்குகிறது. இதை விட தெளிவான வசனம் இந்த புதிய ஏற்பாட்டிலேயே கிடையாது. விசுவாசி என்றால் யார், அவனுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது, ஏன் அவன் விசுவாசி, விசுவாசியின் லட்சணம் என்ன என்கிறதை விளக்குகிற வசனம் இதை விட ஒரு நல்ல வசனம் புதிய ஏற்பாட்டிலேயே எங்கேயும் கிடையாது. ஆகையால் இதை நாம் கவனிப்போம். விசுவாசி என்றால் யார் என்கிறதுக்கு அவர் சொல்லுகிறார், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது என்ன சொல்லுகிறார், விசுவாசினா யாரு? ரோமருக்கு எழுதுகிறார், அங்க உள்ள சபையில் உள்ளவர்களுக்கு எழுதுகிறார், அவர்கள் விசுவாசிகள், அவர்களுக்கு எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள், இப்பொழுது இந்த உபதேசத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக மாறி இருக்கிறீர்கள், ஆகியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அதை காண்பிக்கிறது. விசுவாசி என்றால் முதலாவது ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளானவன், வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்தவன் விசுவாசி. நல்லா புரிந்து கொள்வோம். இன்னைக்கு விசுவாசி என்று சொன்னால் சபையில் அவர் பேர் இருக்குது, லிஸ்ட்ல எழுதி வச்சிருக்காங்க, அது இல்ல விசுவாசி. அந்த கோயில தான் அவருக்கு பேர் வச்சாங்க, பிறந்த உடனே இங்கதான் பிறந்தாரு, இங்கதான் பேர் வச்சாங்க, இங்கதான் வளர்ந்தாரு, அப்படி அல்ல. எத்தனை தலைமுறையா கிறிஸ்தவரா இருக்கிறாருங்கிறதுல விசுவாசி இல்ல. எவ்வளவு பணம் கட்டி மெம்பர் ஆனாருன்றதுல விசுவாசி இல்ல. நிறைய இடத்துல நீங்க போனீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கட்டினா மெம்பர் ஆயிடலாம், ஒண்ணு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எப்படி வேணா இருந்துக்கலாம். மெம்பர் ஆகிறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 100 ரூபாய் கொடுத்தா இன்னைக்கு மெம்பர்ஷிப் முடிஞ்சு போச்சு. அப்ப வருஷம் 100 ரூபாய் கொடுக்க வேண்டியதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதோட பெரிய பாரம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போய் என்ன வேணா செய்யலாம். அதெல்லாம் விசுவாசி. விசுவாசி என்றால் யார்? ஒரு பெரிய மாற்றத்தை அவன் அனுபவித்திருக்கிறான், ஒரு பெரிய மாற்றத்தை அவன் அனுபவிக்கிறான். எப்பேற்பட்ட மாற்றம் அது பாருங்க. நாம் எல்லாரும் பிறக்கும் போதே விசுவாசியா பிறக்கிறது இல்ல. நிறைய கிறிஸ்தவ மக்களுக்கு இது விளங்குறது இல்ல. பாருங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு இது விளங்குகிறது இல்ல. நாம் பிறக்கும் போது விசுவாசியாய் பிறக்கிறது இல்லை. பிறக்கும் போது ஆதாமின் சுபாவம் உடையவர்களாய், பாவத்துக்கு அடிமைகளாய் நாம் பிறக்கிறோம். பாவத்தால் தீட்டுப்பட்டவர்களாய், பாவ கரை படிந்தவர்களாய், பாவ சுபாவம் உள்ளவர்களாய் பிறக்கும் போதே நாம் ஆதாமின் சுபாவத்தை உடையவர்களாய் நாம் பிறக்கிறோம். இதைத்தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். எப்படி பாவம் ஒரு மனுஷன் மூலமாக உலகத்தில் பிரவேசித்தது, அந்த ஒரு மனுஷன் மூலமாக எல்லாருக்குள்ளும் பிரவேசித்தது, எல்லாரையும் மரணம் அதனால்தான் ஆண்டு கொள்கிறது. எல்லாரும் அந்த உலகத்தில் சாகிறதுக்கு ஒரே காரணம் என்ன? பாவம் எல்லாரையும் ஆண்டு கொள்கிறது. அது பெரிய ப்ரூஃப். அப்ப எல்லாரும் பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறார். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒருவனும் கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறது இல்ல, அவன் தேவனுடைய பிள்ளையா பிறக்கிறது இல்ல. எல்லாரும் தேவனுடைய சிருஷ்டிப்பு தான், அது வேற. சிலர் சொல்றாங்க நம்ம எல்லாரும் தேவனுடைய படைப்புகள். இதுல சில விசுவாசிகளும் சேர்ந்து சாலையாடிட்டு வருவாங்க. ஆமா எல்லாரும் கரெக்ட், எல்லாரும் தேவனுடைய படைப்புகள் தான். ஆனால் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு தலையாட்டக்கூடாது. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது.
எல்லாரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். மனுவர்க்கம் தேவனுடைய படைப்பு தான். ஆனால் அடுத்த ஸ்டெப் போய் எல்லாரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், அது தவறு. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. எல்லாரும் சிருஷ்டிக்கப்பட்ட உண்மைதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளா இல்லை. ஏன்? நாம் பிறக்கும் போது பாவத்தில் பிறக்கிறோம். அப்படி பாவத்தில் பிறக்கிறபடினாலே, பாவ சுவாபத்தோடு பிறக்கிறபடினாலே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒரு பெரிய மாற்றம் நமக்கு நேரிட வேண்டும். அந்த மாற்றம் நேரிட்டால் தான் அவன் விசுவாசியாக முடியும். அதைத்தான் நம்முடைய வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். முன்பு நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்து, அப்ப முன்ன பாவத்துக்கு அடிமைகளா இருந்தீர்கள், இப்பொழுது இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களானீர்கள். முன்ன வேற விதமான வாழ்க்கை வாழ்ந்தீங்க. அடிமைகள் சொன்னா நான் சொன்னேன் இல்லையா, இங்கிலீஷ் பைபிள பார்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லது பாவத்துக்கு சேவன் இருக்குது, சேவன்ட் கிடையாது. சேவன்ட் வேற சொன்னேன் இல்லையா. சேவன்னா வந்து நான் தர துடைப்பேன், நான் பாத்திரம் கழுவுவேன், நான் இதை செய்வேன் அதை செய்வேன், ஆனா அது செய்ய மாட்டேன் அப்படின்னு. 3 ரூம் தான் துடைப்பேன், நான் காலையில மட்டும் தான் வருவேன், சாயந்தரம் வரும் டிவி மட்டும் தான் பார்க்க வருவேன், இப்படி எல்லாம் சொல்றதா சர்வெண்ட். சர்வெண்ட்னா அவங்க கொஞ்சம் ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது, அவங்க வேலைக்கு காசுக்கு வேலை செய்யறாங்க. அடிமைன்னா உரிமையே கிடையாது. அடிமையை கழுத்தை பிடிச்சி எடுத்துட்டு வந்து கட்டி போட்டு ஒழுங்கா வேலை செய்யன்னு சொல்றது அடிமை. அப்படிதான் அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. அடிமைகளை விலை கொடுத்து வாங்கி கொன்னாலும் யாரும் கேட்க முடியாது, கொன்னே போட்டலாம். வாங்கினவனுக்கு சொந்தம் அந்த அடிமை. ஆட்களை கத்திரிக்காய் வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அப்பேற்பட்ட அடிமைகள் இருந்த காலம் அது. ஆகையால் அந்த அடிமை என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். அடிமையா இருந்தோம்னா நாம் பிறந்த போது பாவ சுவாபம் உடையவர்களாய் பிறந்தோம் என்று சொல்லுவது மட்டுமல்லாமல் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம், பாவத்துக்கு கட்டுப்பட்டிருந்தோம், பாவத்திலே கட்டப்பட்டிருந்தோம், குருடாக்கப்பட்டிருந்தோம், அதன் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தோம். அதுதான் பழைய வாழ்க்கை. இப்பொழுது இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் மாறிடுறோம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க அப்பேற்பட்ட மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது? முதலாவது காரியம் விசுவாசி. விசுவாசினா என்ன? இரண்டாவது, அந்த மாற்றம் மனுஷனுடைய முழு ஆள் தத்துவத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். மாற்றம் என்று சொன்னா எந்த விதத்தில் மாற்றம்? விசுவாசி என்று சொன்னா எந்த விதத்தில் மாற்றப்பட்டிருக்கிறான்? முழுமையாக ஆவி ஆத்மா சரீரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மாற்றத்துக்குள்ளாயிருக்கிறான் அவன் என்று அவர் சொல்லுகிறார். நமக்கு தெரியும், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று சொன்னால் அது நம்முடைய ஆவியை தான் குறிக்கிறது, உள்ள இருக்க உள்ளான மனுஷனை குறிக்கிறது. ஆனால் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, நான் உள்ளதான் மாற்றப்பட்டிருக்கிறேன், வெளியே மாற்றம் எப்ப கிடையாது, பரலோகம் போன பிறகு வச்சுக்கலாம், அதை நான் வெளியே எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், உள்ளதான் எனக்கு புது சிருஷ்டியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியலாமா? கிடையாது. விசுவாசி என்கிறவன் உள்ளே மாற்றப்பட்டபடியினாலே அவன் வெளியேயும் மாற்றத்துக்குள்ளாகிறான், வெளியேயும் அவனுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அவன் உள்ளத்தில் மட்டுமல்ல, மனதிலேயும் எல்லா விதத்திலேயும் முழு ஆள் தத்துவத்திலே அவன் மாற்றத்தை அடைகிறான். அதைத்தான் இப்படி சொல்லி இருக்கிறது பாருங்க. நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொல்லுகிறது. இந்த உபதேசத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தீர்கள். கீழ்ப்படிதல் என்று சொன்னால் அதற்கு வில் தேவை, நம்முடைய சித்தம். கீழ்ப்படிந்தீர்கள் கேட்டு அதை அறிந்து புரிந்து கொண்டு அதற்கு இணங்கி நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், நாம் அதன்படி செய்ய போகிறோம் என்று ஒப்பு கொடுக்கிறோம். இட் இன்வால்வ்ஸ் தி வில். அது மட்டுமல்லாமல் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தேன்னு சொல்லி கீழ்ப்படியறதுக்கு வில்லு தேவை. மனப்பூர்வமாய் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லி இருக்குது, from the heart you have obeyed, from the heart you have obeyed. from the heart என்று சொன்னால் உள்ளான மனிதனை குறிக்கிறது. முழு இருதயத்தோடு என்று சொன்னால் உள்ளான மனிதனை குறிக்கிறது. from the heart, உள்ளே இருந்து, அடித்தளத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த உபதேசத்தை கேட்டு இதற்கு கீழ்ப்படிவோம் என்று இந்த மேலோட்டமான இந்த சித்தத்தை உபயோகப்படுத்துவது மட்டுமல்லாமல் உள்ளான மனிதனிலிருந்து நாம் முழுமையாக நாம் இதற்கு ஒப்பு கொடுத்தோமா, அப்ப மனிதனுடைய உள்ளான மனிதனும் அங்கே இருக்குது. அதன் பிறகு சொல்லி இருக்கிறது, எதுக்கு கீழ்ப்படிந்தோமா? மனப்பூர்வமாய் ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்திற்கு. பாருங்க, உபதேசம் என்று சொன்னால் அதை புரிந்து அறிந்து அதன்படி நடக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை, புரிந்து கொள்வதில் தேவை, அதுக்கு மனது தேவை. அப்ப பாருங்க, இந்த மனம், சித்தம், உணர்ச்சிகள், உள்ளான மனிதன் எல்லாம் சேர்ந்துதான் இந்த சத்தியத்துக்கு, எல்லாவற்றையும் பாதித்துதான் இந்த சத்தியம் நம்மை மேற்கொள்கிறது. இந்த சுவிசேஷமானது இதை ஏற்றுக்கொள்கிறவர்களை எல்லா விதத்திலும் பாதிக்கிறது. மனதிலே,
சித்தத்திலே, உணர்ச்சியிலே, உள்ளான மனிதனிலே இப்படி மனுஷனை முழுமையாய் பாதிக்கக்கூடிய காரியம் இது. மனுஷன் பெரிய மாற்றத்துக்குள்ளானான் என்று சொன்னது மட்டுமல்ல, எந்த விதத்திலே அவன் மாற்றத்துக்குள்ளானான், எல்லா விதத்திலேயும் அவன் மாற்றத்துக்குள்ளாகிறான். அதுதான் ஒரு விசுவாசியின் லட்சணம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவன் எல்லா விதத்திலும் ஒரு மாற்றத்துக்குள்ளாகிறான். இதுதான் கிறிஸ்தவத்தை மற்ற மதங்கள், மார்க்கங்கள், மற்ற பொய்யான மார்க்கங்கள் இப்படிப்பட்டவர்களிலிருந்து வேறுபடுத்தி காண்பிக்கிறது. நிறைய பாருங்க, மதங்களும் பொய்யான மார்க்கங்களும் உண்டு. அவைகள் முழுமையான மனிதனை பாதிக்கிற விதத்திலே காரியங்களை போதிக்கிறது இல்லை, காரியங்களை செய்கிறது கிடையாது. பாருங்க, சில மத மார்க்கங்கள் உண்டு, அவைகள் மனதுக்கேற்ற காரியங்களை போதிக்கிறது. இன்டெலக்சுவலி அப்பீலிங், அதாவது மனதுக்கு பிடிக்கிற காரியங்களை, அறிவுபூர்வமான காரியங்களை போதிக்கிறது. ஆனால் உள்ளான மனிதனில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிகிறது இல்லை. வெறும் மேல தொட்டுட்டு மனதை மட்டும் தொட்டிட்டு போயிடுது. ஆனா உள்ள மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கிறது, அதை மாற்றக்கூடிய ஒரு சக்தியோ வல்லமையோ கிடையாது. அதுக்கு மதிப்பு கிடையாது. அறிவுபூர்வமான சில காரியங்களை சொல்லுகிறார்கள், ஆனா உள்ளான விதத்தில் மனுஷனை பாதிக்கக்கூடிய அளவில் அது கிடையாது. வெறும் அறிவு தான் பாதிக்குது, உள்ளான ஒரு மாற்றம் கிடையாது. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, வெறும் இமோஷன்ஸ், உணர்ச்சிகளை தூண்டுகிற சில காரியங்கள் இருக்கிறது. பாருங்க, நம்ம பார்க்கிற என்டர்டெயின்மெண்ட்ஸ் போன்ற காரியங்கள், மற்ற பாடல்கள், பலவிதமான காரியங்கள், நிறைய இமோஷன்ஸ் அதுல இருக்கு, உணர்ச்சிகள் இருக்குது. நம்ம அள வைக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு பாட்டை பாடி உங்களை அள வச்சிடலாம். நீங்க ஞாபகம் இருக்கு, அந்த காலத்துல பாட்டை பாடி அள வச்சிடலாம். பாட்டை பாடி அள வைக்க முடியலன்னா பிரசங்கம் பண்ணி அள வச்சிடலாம். அப்ப அள வைக்கும் போது நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், அள வச்சுட்டா பெரிய சாமர்த்தியமா ஒரு காரியத்தை செய்துட்டோம், போட்டு அசைச்சு வச்சுட்டோம், அழுதுட்டாங்க, இப்ப எல்லாம் கண்ணீர் விட்டுட்டாங்க, கண்ணீர் விட்டா போதும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். கண்ணீர் விடுறது ஓகே, கண்ணீர் விட்டா என்ன அர்த்தம்? ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். அநேக சில இடத்துல பாவ உணர்வு ஏற்பட்டு, நான் பாவி என்கிற உணர்வு ஏற்பட்டு தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து கண்ணீர் விடலாம், உணர்வு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா அது போதாது, வெறும் உணர்வு மட்டும் இருந்தா போதாது. எத்தனை பேருக்கு தெரியும், இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு யூதாஸ் காரியத்தை போய் கண்ணீர் விட்டானா, மனம் கசந்து அழுதான், அப்புறம் போய் என்ன பண்ணான், ஆண்டு கொண்டு செத்தான். ஹலோ, மனம் கசந்து அழுதுனால யாரால் ரட்சிக்கப்பட முடியும்? அல்ல, ஏதோ தான் செய்த குற்றங்களை உணர்ந்துட்டதுனால ஏதோ ஒன்றாக போறதுன்னு கிடையாது. உணர்றது முதல் ஸ்டெப், அவ்வளவுதான். அது ஒரு சின்ன பாகம் தான், அவ்வளவுதான். வெறும் உணர்ச்சியை வச்சே எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. ஆனால் அநேகர் உணர்ச்சியிலேயே போட்டுட்டு இருக்கிறாங்க, உணர்ச்சியிலேயே காரியத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ விசுவாசம் என்பது வெறும் உணர்ச்சிகளை டீல் பண்றது கிடையாது. உணர்ச்சிகள் ஒரு பங்கு, ஆனால் உணர்ச்சிக்கு அப்பாற்பட்ட முறையில் மனது, உணர்ச்சி, சித்தம், உள்ளான மனிதன் எல்லாவற்றையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதுதான் கிறிஸ்தவ மாற்றம். இது வெறும் உணர்ச்சியோ அல்லது வெறும் அறிவியோ பாதிக்கிறது கிடையாது, மனிதனை முழுமையாக பாதிக்கிற ஒரு காரியம். பழைய காலத்தில் ஒரு பிரசங்கியார் இருந்தார், அவர் சொன்னார், ஒரு முறை நான் ஒரு இவாஞ்சலிஸ்டோட போயிருந்தேன் கன்னியாகுமரிக்கு. அவருடைய வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க அவர் சொன்னார், இல்ல அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, அவர்கிட்ட படிக்கிற மாணவர்கிட்ட சொல்றாரு, பைபிள் காலேஜ் வச்சிருக்காரு, மாணவர்கிட்ட சொல்றாரு, ஒண்ணு ஊழியம் செய்தா, ஒண்ணு ஆவியானவர் ஒரு அசாசிக்கணும் நீ ஊழியம் செய்யற ஊழியத்துல, இல்ல நீயாவது ஒரு அசாசிக்கணும். இந்த ரெண்டு முடியலன்னா, ஒண்ணுமே அசைக்க முடியலன்னா ஊழியம் செய்யாது அப்படின்றாரு. அது அப்படியே எனக்கு பதிஞ்சிருச்சு அந்த காலத்துல. கொஞ்ச நாள் அதை பின்பற்றினேன் நான். ஆவியானவர் அசைவாடுவாரான்னு பார்ப்பேன், கொஞ்சம் அசைக்கிற மாதிரி இல்லை, யாரும் அழுகிற மாதிரி இல்லை, யாரும் ஒன்றும் உணர்ற மாதிரி இல்லைன்னா போட்டு நானே போட்டு ரெண்டு அசிச்சு விட்டு ரெண்டு குலுக்கி விடுறது. ஏன்னா இமோஷன்ஸை ரொம்ப சார்ந்திருந்தோம், அந்த உணர்ச்சிகளை ரொம்ப ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வச்சிருந்தோம். அழுதுட்டா இதாயிடுச்சு, இப்படி பண்ணா அப்படி ஆயிடுச்சு, அப்படி வந்தா இப்படி ஆயிடுச்சுன்னு, விழுந்தா இதாச்சு, எந்திரிச்சா இதாச்சு, இந்த மாதிரி நாங்க மெஷர் பண்ணி வச்சிருந்தோம். அடிக்கடி சொல்லுவேன் நான் இல்லையா, we measure inspiration by perspiration. We mistake inspiration, perspiration for inspiration. எவ்வளவு வேர்த்து விழுவதோ, எவ்வளவு வேர்க்குதோ அவ்வளவு குறைவு ஆவிக்குரியவர்கள். வேர்த்து விறுவிறுத்து வெளவெளத்து அப்படியே நல்ல குலைஞ்சு போய் கடந்தா, அடையப்பா பெரிய ஒரு அசைவம் ஆவியானவர் என்னமோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற அதை ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வச்சிருந்தோம் நாங்க. அது சரியா வேலை செய்யாத வேலையில என்ன அது ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு
தெரிஞ்சது. ஆனா பாருங்க, அது ஒரு பகுதி தான். உணர்ச்சி வசப்படுற தப்பு கிடையாது, நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. நல்லா கவனிங்க. ஆளலாம், கூப்பாடு போடலாம், கூச்சலாம், சத்தம் போடலாம், சந்தோஷம் வந்துட்டா ஒரு ஆட்டம் ஆடலாம், குதிக்கலாம், உழலாம், உரலாம், என்ன வேணா பண்ணுங்க. ஆனா அது ஒரு சின்ன பகுதி தான். அதுல எல்லாம் முடிஞ்சிருது கிடையாது. கிறிஸ்தவம்ங்கிறது வெறும் அதுல கிடையாது, அதை விட ஆழமான ஒன்று. இது அறிவையும் உணர்ச்சியையும் சித்தத்தையும் உள்ளான மனிதனையும் நம்முடைய இருதயத்தையும் பாதிக்கக்கூடியதா இருக்கிறது. இருதயம் அந்த பிளட் பம்ப் பண்றது மிஷின் அல்ல, ரத்தத்தை பம்ப் பண்ணி சரீரம் முழுவதும் அனுப்புது அது அல்ல. அந்த இருதயத்தை சொல்ல, உள்ளான மனிதனை சொல்லுகிறேன், முழு இருதயத்தோடு அப்படின்னு சொன்னா உள்ளான மனிதனோடு கூட. இப்படி அநேக மத மார்க்கங்கள், ஒன்று அறிவுபூர்வமான சொல்லுது, இன்னொன்னு உணர்ச்சியை மேன்மைப்படுத்துகிறது, இன்னும் சிலது சித்தத்தை மேன்மைப்படுத்துகிறது. அவர்கள் ரொம்ப மாரல் டீச்சிங்ஸ் கொடுப்பாங்க, சன்மார்க்க நெறி போதனைகள். இன்று முதல் நான் இப்படி இருப்பேன் தீர்மானிங்க, நீங்க அப்படி இருப்பேன் தீர்மானிங்க. நல்லதுதான், அது நல்ல காரியம் தான் போதிக்கிறாங்க. ஆனா வெறும் அதை தான் டீல் பண்ணுவாங்க. ஆனா உள்ள மனுஷனுக்கு ஒரு சக்தி கிடையாது, வல்லமை கிடையாது. அவன் ஏதோ தன்னால முடிந்த வரைக்கும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். ஆனால் உள்ள அவனுடைய பாவ சுபாவத்தை போக்கவோ அதை நீக்கவோ அதுல வல்லமை கிடையாது. ஆனால் சுவிசேஷம் வித்தியாசமானது. ஆகியால் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். I am not ashamed of the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இந்த உலகத்துல பாருங்க, சுவிசேஷத்தை குறித்து அநேகர் வெட்கப்படுகிறார்கள். ஏன் வெட்கப்படுறாங்க? அந்த காலத்துல ரோமருக்கு எழுதுகிறார் அவர். வெட்கப்படேன் ஏன் சொல்றாருன்னா, ரோமாபுரி அந்த காலத்துல ஒரு பெரிய பட்டணம். இன்றைக்கு ஒரு பம்பாயோ அல்லது நியூயார்க்கோ அப்படிப்பட்ட பட்டணம். மிகவும் கலாச்சாரத்தில் உயர்ந்தது, படிப்பிலையும் அறிவிலையும் எல்லாவற்றிலையும் மேன்மை வாழ்ந்த ஒரு பட்டணம். சும்மா எல்லாம் முட்டாள்கள் கிடையாது, ரொம்ப நாகரிகமான ஆட்கள். அந்த காலத்து அறிவின்படி அவர்கள் உயர்ந்த அறிவை உடையவர்களாக இருந்தார்கள். ராஜாக்களும் மற்ற மன்னர்களும் வாழ்ந்த இடம், பெரிய பெரிய அரிஸ்டாக்ரசி, பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாழ்கிற இடம், பெரிய மனுஷர்கள் இருக்கிற இடம். அப்பேற்பட்ட இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனா அவங்களுக்கு வெட்கமா இருந்திருக்கலாம். ஏன் வெட்கமா இருந்திருக்கலாம்? சுவிசேஷம் என்ன? சிலுவையை குறித்து அறிவிக்கிறது. எப்படி ஒருத்தர் வந்தாரு, அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு, சாதாரணமா பிறந்தாரு, சாதாரணமா வளர்ந்தாரு, தெருவெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணாரு, அப்புறம் அவரை பிடிச்சி சிலுவையில பிடிச்சி அரைஞ்சாங்க. சிலுவையில பிடிச்சி அரைஞ்சாங்க உடனே ரோமாபுரியில இருக்கவங்க, பிரசங்கத்தை கேட்டிருக்கவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா சிலுவையில அரைஞ்சாங்கன்னா அது மோசமான ஆளா இருக்கணும், அப்படிதான் அவங்களுக்கு. சிலுவையில ஏன் அறையிறாங்க? சிலுவையில அறையிறாங்கன்னு சொன்னா பெரிய கேவலமான குற்றவாளியை தான் அறைவாங்களோ ஒழிய ஒரு நல்ல மனுஷனை சிலுவையில் அறைய மாட்டாங்க. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது வெட்கம் ஏற்பட காரணங்கள் உண்டு. ஏன் என்று சொன்னால் உலகத்தின் பார்வையில் அது ஏளனமாய் தோன்றுகிறது. சிலுவையை பிரசங்கம் பண்ணும் போது அவன் என்ன சொல்றான், இந்த சிலுவையில் என்னையா இருக்கு, சிலுவையில் அறிஞ்ச மனுஷனை பற்றி பிரசங்கம் பண்றதுக்கு அது ஊரெல்லாம் போறீங்க, கடல் கடந்து போறீங்க. சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் என்று சொன்னா அவன் பாவமான மனுஷன், அவன் ரொம்ப குற்றவாளியான மனுஷனா இருக்க வேண்டும், அப்பதான் சிலுவையில் அறைவாங்க. இந்த மனுஷனை குறித்து உலகம் எல்லாம் போய் பிரசங்கம் பண்றீங்களான்னு கேட்பாங்க, வெட்கமா இல்லையான்னு கேட்பாங்க. அப்பேற்பட்ட மனுஷனை குறித்து பேசுறீங்களே, உங்களுக்கு வெட்கமா இல்லையா என்று கேட்பார்கள். ஆகையால் தான் ஒருவேளை ரோமாபுரியில் இருக்கிறவர்கள் இயேசுவை குறித்து அறிவிக்கிறதுக்கு வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏன்னா சிலுவையை குறித்து அறிவிக்காம சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. சிலுவையை அறிவித்தால் இட் இஸ் a matter of shame. அது வெட்கத்துக்கும் அவமானத்துக்கும் உரிய காரியம் சிலுவை. அதை அறிவிக்கும் போதே ஜனங்க they are turned off, அவங்க அப்படியே விலகி போயிடுறாங்க. சிலுவைன்னு சொன்னோடனே ஐயா இதெல்லாம் சொல்லாதீங்க, எங்க மார்க்கத்துல எவ்வளவு பெரிய இது இருக்குது, எவ்வளவு பெரிய தெய்வங்கள் இருக்கு, அதுல சிலுவெல்லாம் கிடையாது, உங்களால சிலுவையில தானே மரித்தாரு, இவ்வளவு கேவலமா அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். ஏன் வெட்கப்பட மாட்டேன்? இந்த சிலுவையில தான் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார். இந்த சிலுவையின் மூலமாக மட்டுமே மனுஷனுக்கு விடுதலை உண்டு, பாவத்திலிருந்து ரட்சிப்பு உண்டு. வேற மார்க்கமே கிடையாது, வழியே கிடையாது, எந்த வழியும் கிடையாது ரட்சிப்புக்கு மனுஷனுக்கு. ஆகையால் அதனாலதான் இந்த சிலுவை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் பாருங்க, நாம் ஒரு மைனாரிட்டி பீப்புள் இங்க இருக்கிறோம், சிறுபான்மையினர் என்று சொல்லுகிறார்கள் நம்மள. அதனால எல்லாரையும் பார்த்து பயந்துடக்கூடாது, சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படக்கூடாது, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க நாம் வெட்கப்படக்கூடாது. இவங்க எல்லாம் அந்த மதம் இந்த மதம் அந்த மார்க்கம் இந்த தத்துவம் அது இதுன்னு பேசுறாங்களே, நான் எப்படி போய் சுவிசேஷத்தை சொல்றது, அவன் 1008 கேள்வி கேட்கிறான், நான் என்ன சொல்றது அப்படின்னு பயந்துடக்கூடாது. சிலுவையை குறித்து, கிறிஸ்து சிலுவையில செய்த காரியங்கள், அங்கே நமக்காக சாபமானார், நம்முடைய வியாதியை சுமந்தார், நம்முடைய வேதனையை சுமந்தார், நம்முடைய பாவத்தை சுமந்தார் என்பதை தைரியமாய் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சிலுவையை தவிர மனுஷனுக்கு வேற வழியே கிடையாது, ரட்சிப்புக்கு வழியே
கிடையாது. ஆகையால் தான் தீமோத்தேயு 1:11 தீமோத்தேயு 1:11 அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தை எப்படி வர்ணிக்கிறார் என்று பாருங்கள். 1 தீமோத்தேயு 1:11 நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரிடையாக இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இருக்கிறது கவனிங்க, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம். இது என்ன மாதிரி சுவிசேஷமா? மகிமையான சுவிசேஷம், அவ்வளவு பெரிய சுவிசேஷம், உயர்ந்த சுவிசேஷம். இதனுடைய சாராம்சத்தை நாம் அறிந்து கொண்டால் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டோம். எவ்வளவு நவநாகரிக உலகத்திலேயும் வெட்கப்பட மாட்டோம். இன்றைக்கு அமெரிக்கா போன்ற தேசங்களில் அநேகர் வெட்கப்படுகிறார்கள், சுவிசேஷத்தை சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க. இன்றைக்கு வேதாம கல்லூரிகளும் மற்ற செமினரிகளும் கூட இந்த சிலுவையை எடுத்து போதித்து இதன் மூலமாக தான் மனுஷனுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தம் உண்டாகிறது என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். இவ்வளவு நாள் ஒரு பிரசங்கம் பண்ணா ஜன, ஆனா பவுல போதும் சொல்றாரு, இதுலதான் மனுஷனுடைய பாவத்துக்கும் அவனுடைய எல்லா சாபத்துக்கும் பதிலே இதுலதான் அடங்கி இருக்குது. ஆகையால் தான் இதை குறித்து வெட்கப்படுறதே இல்லை. ஆகையால் தான் இது மகிமையான சுவிசேஷம், இது தேவனுடைய ரட்சிப்பின் வழி, இது மனுஷனுடைய மார்க்கம் அல்ல. மனுஷன் அவனுடைய மார்க்கத்தை தைரியமா சொல்லும் போது, மனுஷன் அவன் கண்டுபிடித்த வழிய, அவனுடைய தத்துவத்தை, அவனுடைய வழிமுறைகளை, அவனுடைய மத சடங்குகளையும் சடங்காச்சாரங்களையும் பிரசங்கிக்கும் போது தேவன் ஏற்படுத்தி இருக்கிற மார்க்கம் சிலுவையின் மார்க்கத்தை நாம் ஏன் பிரசங்கிக்க கூடாது? நாம் அதை தைரியமாய் பிரசங்கிக்க வேணும், அறிவிக்க வேண்டும், வெட்கம் இல்லாமல் அதை அறிவிக்க வேணும். ஏன்னா இதை அறிவிக்கலனா மனுஷன் நரகம் தான் போவான், அவனுக்கு மோட்சம் கிடையாது. இது மூலமா தான் மோட்சம் உண்டு. ஆகையால் தான் இது மேன்மையான சுவிசேஷம், இது குறித்து வெட்கப்படக்கூடாது, நாம் இதை அறிவிக்க வேண்டும். பாருங்க, மனுஷனை முழுமையாய் பாதிக்கிறது வேற எந்த மார்க்கத்திலும் மதத்திலையும் கிடையாது. இதுல ஒண்ணுலதான் அறிவுபூர்வமா சில காரியங்களை அவங்க போதிக்கிறாங்க, சித்தத்தை மாத்திக்க சொல்றாங்க, உணர்ச்சிகளை பாதிக்கிற விதத்தில் சில காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் உள்ளான மனிதனை பாதிக்கிற விதத்தில் உள்ளே பாவ சுவாபத்தை போக்கி தேவனுடைய சுவாபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே மார்க்கம், ஒரே வழி இதுதான். தேவனே உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அதனால்தான் இது இவ்வளவு பெரிய சுவிசேஷம். ஆக மனுஷன் விசுவாசி ஒரு பெரிய மாற்றத்தை கண்டவன். அந்த மாற்றம் இரண்டாவது, அந்த மாற்றம் அவனை எல்லா விதத்திலும் பாதிக்கிறது. மூன்றாவது, இந்த மாற்றம் அவனை ஒரு புதிய ஓனர்ஷிப்புக்குள்ளாக ஆக்குறது. அதாவது புதிய எஜமானுக்கு கீழாக அவனை கொண்டு வருகிறது. He is brought under a new ownership, change of ownership. முன்ன இன்னொரு எஜமானுக்கு கீழே அடிமையாக இருந்தவன் இப்பொழுது இன்னொரு எஜமானுக்கு கீழே வந்திருக்கிறான். நான் சொன்னபடி servants இல்ல, slaves, வேலைக்காரன் அல்ல, அடிமை என்கிற வார்த்தையை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். 19ஆம் வசனத்தை பாருங்க, 18ஆம் வசனத்தை 19ஆம் வசனத்தை படிப்போம், பிறகு விவரமாய் படிப்போம். இப்போ ஒரு தடவை பார்ப்போம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். பாருங்க, இதுவும் ஒரு மாதிரி அடிமைத்தனம், இந்த பாசிட்டிவ் சென்ஸ். இது கொஞ்சம் முற்போக்கான விதத்தில் ஒரு அடிமைத்தனம். உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். பாருங்க, 22ஆம் வசனத்திற்கு மறுபடியும் அதே தான் சொல்லுது. அடிமைகள் 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 சொல்லுது. பாவத்துக்கு அடிமை, நீதிக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை, நீதிக்கு அடிமைன்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கொண்டே வருகிறது. முன்னே இருந்தது அடிமைத்தனம், பாவத்துக்கு அடிமைத்தனம். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதை நல்லா புரிந்து கொள்ள வேணும். மனுஷன் பிறக்கும் போது அவன் ஏதோ ஒரு சாய்ஸ் உள்ளவனாக, நான் நல்லது செய்யறதுனா செய்யலாம், இல்ல பாவத்தில் வாழ்றதுனா வாழலாம் அப்படிங்கிற ஒரு 2 சாய்ஸை வச்சுக்கிட்டு பிறக்கல மனுஷன். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை சொல்லும் போது சரியா சொல்லணும். மனுஷன் பிறக்கும் போது அப்படி ஒரு சாய்ஸோட பிறக்கல. மனுஷன் பிறக்கும் போது ஒரு சாய்ஸும் இல்லாம பிறந்தான். அவனுக்கு எந்த விதமான வாய்ப்பு கூட இல்ல. அவனுக்கு பாவத்துல தான் வாழணும், பாவத்துல தான் சேவிக்கணும், பாவத்தை தான் செய்யணும், பாவத்துல தான் மூழ்கி கிடக்கணும். அதிலிருந்து விடுபட முடியாது, அவனால் அவனை ரட்சித்துக் கொள்ள முடியாது என்கிற அந்த ஒரு பெரிய ஒரு கட்டிலே அவன் பிறந்தான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 51 அருமையாக தாவீது சொல்லுகிறான், அவன் பாவம் செய்த பிறகு
இந்த சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். அவன் சொல்லுகிறான் 5ஆம் வசனம், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பாருங்க, உருவாகும் போதே துர்க்குணம் வந்துருச்சுன்ற. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லுகிறார். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் அருமையா இயேசு சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரத்தில் 21, 22ஆம் வசனங்களில் இயேசு மிகவும் அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறார் இந்த காரியத்தை குறித்து. 21, ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும், அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வாரையாக அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக் கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். இதுல பலவான் யாரு? ஆயுதம் தரித்த பலவான் யாரு? பிசாசு. அவன் நம்ம பாவத்துக்கு அடிமைப்படுத்தி கரு வைத்திருந்தான். அவனை விட பலவான் யாரு? இயேசு. ரட்சிப்பில் இதுதான் நடந்தது. ஆயுதம் தரித்த பலவான் கிட்ட சிக்கி நாம் அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தோம். அவனை விட பலவான் இயேசு வந்து அவனை மேற்கொண்டு அவன் எல்லா காரியங்களையும் ஒழித்து போட்டு பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அழித்து நம்மை மீட்டு கொண்டார். இப்பொழுது நாம் பாவத்துக்கு அடிமை இல்லை, நாம் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அப்ப எல்லாரும் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தவர்கள் தான். இந்த உலகத்தில் கிறிஸ்துவல்லாதவன் இன்னும் பாவத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறான். நீங்க சொல்லலாம், சிலர் சொல்லலாம், ஐயா எவ்வளவு நல்லவர்கள்லாம் இருக்கிறாங்க, உத்தமர்கள்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவு நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பாவத்துக்கு அடிமைன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறவர்கள், எவ்வளவு நல்ல காரியங்களை செய்கிறவர்கள், ஒரு தீமையை செய்யாதவர்கள், ரொம்ப யோகியர்கள் அந்த உலகத்தில் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் கூட பாவத்துக்கு அடிமைகள் என்றா சொல்லுகிறீர்கள்? எந்த விதத்தில் சொல்லுகிறீங்கன்னு சொல்லலாம். பாருங்க, நம்ம ஒரு பெரிய தப்பு பண்றோம். பாவத்துக்கு அடிமைன்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? குடிச்சிட்டு ரோட்ல உருள்றவனை தான் யோசிக்கிறோம். அவனால முடியல, அவன் குடிச்சுட்டு ரோட்ல உருண்டுட்டு இருக்கான், இல்ல சத்தம் போட்டுட்டு இருக்கிறான், இல்ல வேற ஏதாவது கெட்ட பழக்கங்கள்ல சிக்கி தவித்து கொண்டு வெளியே வர முடியாம இருக்கிறான், அவனை மட்டும் தான் பாவின்னு நினைக்கிறோம். சில காரியங்களை நம்ம பெரிய அதை மட்டும் ஒரு தனியா கேட்டகரி வச்சுட்டோம். குடி, சிகரெட்டு, அது இதுன்னு வச்சுட்டோம். இதுல எல்லாம் சிக்கிட்டு இருக்கிறவன் பாவத்துல சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இல்லாம இருக்கிறவன் பாவம் இல்லைன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் நன்மை செய்யறவன், கொஞ்சம் ஏழைகளுக்கு அது இது தர்மம் செய்கிற ஆட்கள், கொஞ்சம் ஒழுங்கா வாழ்கிற ஆட்கள் எல்லாம் பாவத்துக்கு அடிமை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. வேதவசனம் பாவம் என்று சொல்லும் போது எல்லாரும் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப எல்லாரும் தான், எல்லாரும் தான், அதுல எக்ஸெப்ஷனே கிடையாது, விதிவிலக்கே கிடையாது. அப்ப எப்படி நல்லவர்கள் எல்லாம் நம்ம பாவிகள்னு சொல்றோமா அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பாருங்க, பாவம்னு சொன்னா வெறும் இந்த கொடூரமான காரியங்களை, கொலையையும் விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் அல்லது திருட்டையும் அல்லது குடியையும் இதுல சிக்கி கொண்டு தவிக்கிறவர்கள் மட்டும் பாவிகள் அல்ல. மனுஷனாய் பிறந்தவன் பாவி. மனுஷனை பிறக்கும் போதே அவன் பாவ சுபாவத்தோடு பிறக்கிறான். மனுஷனை பிறக்கும் போதே பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள பிறக்கிறான். ஒருவேளை அவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருக்கலாம், பல காரணங்களால் செய்யாமல் இருக்கலாம். சிலர்லாம் நம்ம கூட ரொம்ப பொல்லாத காரியங்களை செய்திருக்கலாம் பாவிகளா இருந்த போது, செய்யாம இருந்தோம். ஏன்னா அதுக்குரிய ஒரு வாய்ப்பு வரல, வாய்ப்பு வந்தா தைரியம் வரல. ஆனா உள்ளத்துல செய்யக்கூடிய அந்த ஆற்றல் இருந்து கொண்டுதான் இருந்தது, இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் ஆளை விட்டா கொலை பண்ணி இருந்திருப்பீங்கன்னு கேட்டா, போலீஸ் எல்லாம் கொஞ்சம் கண்டுக்காம இருக்கிறோம் இருந்தா எத்தனை பேர் பண்ணிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறோம். கெட்ட காரியங்களை செய்கிறது மட்டும் பாவம் அல்ல, அது தப்பு, அது பிப்ளிக்கல் வியூ கிடையாது, அது வேதத்தின்படி சரி கிடையாது. கெட்ட காரியங்களை செய்கிறவன் அவன் தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிறான், அவ்வளவுதான். ஆனா கெட்ட காரியம் செய்யறது மட்டும் பாவம் இல்ல. மனுஷனை பிறந்துட்டாலே அவன் பாவத்துக்கு அடிமை என்று வேதம் போதிக்கிறது. அதான் சரியான வேதத்தின்படி உள்ள ஒரு எண்ணம். மனுஷனை பிறந்தவன் ஆதாமின் அந்த சுவாபத்தோடு பிறந்திருக்கிறான், பாவத்துக்கு அடிமை. ஒரு பெரிய சிம்பிள் ப்ரூஃப் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, பாவத்துக்கு மனுஷன் அடிமையா இருக்கிறான். சொல்றீங்களே தர்மம் செய்யறாங்க, இது செய்யறாங்க, அது செய்யறாங்க. சரி, நீங்க இயேசுவை அவங்களை ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க பாப்போம். மெய்யான தேவன் இவர், வானத்தின் பூமி உண்டாக்குனவர், உங்களை உண்டாக்குனவர் இவர் தான் என் மெய்யான தேவன், இவரை ஏற்றுக்கொள்ள சொன்ன தலைகளை என்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? அவர்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறார்கள், பிசாசுக்கு அடிமைகளா இருக்கிறார்கள். பிசாசானவன் குருடாக்கி போட்டிருக்கிறான். வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 2 கொரிந்தியர் 4:3-4.
தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு அவருடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தென்றும் எங்களையோ கிறிஸ்துவின் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். பாருங்க அடுத்த வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார். பாருங்க, மனுஷன் குருடாக்கப்பட்டிருக்கிறானாம். ஏன் இன்றைக்கு சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? எல்லா நன்மையும் செய்வாங்க, எல்லா தர்மமும் செய்வாங்க, நல்ல காரியங்களும் செய்வாங்க. ஆனா இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசு மெய்யான தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு முரண்டு பிடிச்சு நிற்பாங்க, அதுக்கு எதிராக நிற்பாங்க. ஏன் நல்லவர்கள் அப்படி நிற்பாங்க? ஏன்னா பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அடிமைகளாக குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள். அதுதான் ஒரே காரணம் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது. இப்ப விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகியால் தான் நல்ல ஆட்களா இருப்பாங்க, ரொம்ப யோகியரா இருப்பாங்க. ஆனா இயேசுவை பற்றி சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுவே ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்? இவர்கள் பிசாசுக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை, இருளிலே கிடக்கிறார்கள் என்ற ப்ரூஃப். நான்காவது பாருங்க, மூன்றாவது சொன்ன ஒரு புதிய ஓனர்ஷிப், புதிய ஒரு ஆளுகைக்குள்ளாக இந்த மாற்றம் விசுவாசியை கொண்டு வருகிறது. விசுவாசி என்றவன் முதல்ல மாற்றத்துக்குள்ளானவன். இரண்டாவது, அவனுடைய முழு ஆழ்த்தத்துவம் பாதிக்கப்படுகிற விதத்திலே ஒரு மாற்றத்தை அவன் அடைந்திருக்கிறான். அவன் பெற்ற ரட்சிப்பினால் அவன் முழுமையாய் பாதிக்கப்படுகிறான். மூன்றாவது, ஒரு புதிய ஆளுகைக்குள்ளாக வருகிறான். நான்காவது, விசுவாசி என்று சொன்னால் அவன் எப்படி இந்த மாற்றத்துக்குள் வந்தான் என்று நாம் கவனிக்க வேண்டும். அதான் நாலாவது காரியம். எப்படி அவன் இந்த மாற்றத்துக்குள் வந்தான்? மறுபடியும் ரோமருக்கு போவோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் சொல்லுகிறார், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இந்த மாற்றத்துக்குள்ளாக விசுவாசிகள் வந்திருக்கிறார்கள் என்கிறதுக்கு ஒரு பிரதான காரணத்தை சொல்லுகிறார். அது என்ன காரணமாம்? இந்த உபதேசத்தை, உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்ததினாலே. அதாவது ஏதோ ஒரு உபதேசத்தின் மூலமாக இவர்கள் இப்படி மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். உபதேசத்தின் மூலமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எந்த இடத்தில் பார்த்தாலே வழங்குகிறது என்ன மாதிரி உபதேசம் கிடைச்சிருக்குன்னு அவர்களுக்கு. பாருங்க என்ன மாதிரி மாற்றம். பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கை, இப்படிப்பட்ட மாற்றம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தை பார்க்கும் போது என்ன உபதேசம் என்கிறது நமக்கு விளங்குகிறது. என்ன உபதேசம், எந்த உபதேசம் இவர்களை மாற்றி இருக்கிறது, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன உபதேசம் என்று பார்த்தால், சிலர் சொல்லுவது போல ஏதோ வெறும் பாவம் மன்னிப்பு என்கிற உபதேசம் கிடையாது. சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க கிறிஸ்தவ உபதேசம் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு குறித்து பேசுகிறது. கிறிஸ்துவனுடைய பாவத்தை மன்னிப்பார் மன்னிப்பார் மன்னிப்பார்னு சொல்லி மன்னிப்பை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் அந்த கிறிஸ்து பாவத்தை மன்னிப்பார் என்கிற உபதேசம் ஒரு பெரிய உபதேசம் கிடையாது. அது கிறிஸ்தவ உபதேசம் கிடையாது. அது கிறிஸ்தவ உபதேசத்துல ஒரு சிறிய பங்கு தான், ரொம்ப இன்சிக்னிபிகன்ட், ரொம்ப சின்ன ஒரு பங்கு தான் அதற்கொண்டு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பது. பாவம் மன்னிக்கிறது என்பது ஒரு சிறிய பகுதி தான். முழுமையான உபதேசம் சுவிசேஷம் என்றால் என்னவென்றால், பாருங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு சுவிசேஷம் என்னன்னு சொல்றதுக்கே சரியா தெரியாத அளவில் இருக்காங்க. வேதாம கல்லூரியில் நாங்கள் சொல்லித்தரோம் சுவிசேஷத்தை எப்படி சொல்றதுன்னு, எப்படி பிரசங்கம் பண்றதுன்னு. ஏன்னா எனக்கு தெரியும், நானும் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கேன். பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு கொஞ்சம் சுவிசேஷத்தை சொல்லுனா எதையாவது கதை சொல்லிட்டு இருப்பா. சுவிசேஷத்தை சொல்லணும்னா முதல்ல எங்க ஆரம்பிப்பாங்க, கிறிஸ்துவனுடைய பாவத்தெல்லாம் மன்னிப்பார் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியாது. நான் சொல்றேன் என்ன உபதேசம்னு. இந்த உபதேசம் தான் விசுவாசியை மாற்றி இருக்குது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். என்ன உபதேசம்? ரோமருக்கு எழுதின நிருபம் முழுவதும் சுவிசேஷத்தை தான் உபதேசம். ரோமருக்கு எழுதின நிருபம் சுவிசேஷத்தை பற்றிய நிருபம், சுவிசேஷத்தை விளக்குகிற நிருபம். உபதேசம் என்றால் அந்த சுவிசேஷத்தை தான் சொல்றார், காஸ்பல் தான் சொல்றார். அதுல என்ன அடங்கி இருக்கிறது? வெறும் பாவத்தை மன்னிப்பார் என்கிற உபதேசம் அல்ல. முதலாவது, மனுஷன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்கிறது உபதேசம். சுவிசேஷத்தை தான் சொல்லும் போது எப்படி மனுஷனாய் பிறந்தவன் பிறந்த மாத்திரத்திலேயே அவன் பாவ சுவாபத்தோடு பிறந்திருக்கிறான், ஆதாமின் சுவாபத்தோடு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், பாவத்திலே சிக்கி அதிலிருந்து வெளியே வர முடியாத நிலையில் அவன் இருக்கிறான் என்பதை அவனுக்கு எடுத்து காண்பிக்க வேண்டும். அது முதலாவது காரியம்.
சில நேரத்தில் நம்ம தப்பா சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தான் ஊர்ல எல்லாம் நம்ம திட்டுறாங்க. என்னையா காலங்காத்தால இருந்தாலும் எந்திரிச்சு சொல்லிட்டு போறார் பாவி பாவி பாவின்னு. மெகாபோன் வச்சுட்டு கத்துறா நீ பாவி பாவிய பாவிய பாவியன்னு. சொன்ன இல்லையா, ஒரு ஆள் வந்து என்ன கூப்பிட்டாரு ஒரு இதுல வந்து பேசுங்கன்னு. எல்லாம் ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க எல்லாம் வர்றாங்க, அதுல வந்து கொஞ்சம் பேசுங்க. ஒரு ஆள் வந்து இந்து மதத்துக்காக பேசுறாரு, ஒருத்தர் முஸ்லீமுக்காக பேசுறாரு, நீங்க கிறிஸ்தவத்துக்காக பேசுங்க. அவரு ஒரு ஆதி பெந்தகோஸ்து சபையில இருந்து வர்றவர். அவர்கிட்ட சொன்ன ஏன் உங்க சபையில இருந்து யாரையும் கூட்டு போக கூடாதா? ஐயோ எங்க ஆளுகளை கூட்டு போனா கல் எறிவாங்க, பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு கடைசியில் அடி உதவ வாங்கிட்டு தான் வரணும், நீங்க வாங்க என்ன. அவ்வளவு தெரியுது அவருக்கு. ஆனா அவர் அந்த உபதேசத்துல சிக்கிட்டு இருக்கிறார் பாவம். நீங்க வாங்க, நீங்க வந்து சொல்லுங்க. ஏன் நான் வரணும்னு? நீங்க வந்தாதாங்க இப்படி எடுத்து சொல்லுவீங்க. எப்படி எடுத்து சொல்லணும்? அவருக்கு தெரியுது பாருங்க வித்தியாசம். பாவி பாவி பாவின்னு போய் அவன் கத்துறதை விட எப்படி பாவின்னு சொல்லணும்? பாவினா அவன் என்ன சொல்லணும், நான் யோக்கியமான ஒண்ணு எனக்கு தெரியும், என்ன உனக்கு தெரியாது, நான் எவ்வளவு நல்லவன், என் ஊர்ல கேட்டுப்பார், என் தெருவில் கேட்டுப்பார், அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை கேட்டுப்பார், நான் எவ்வளவு பெரிய யோகியன், என்ன மாதிரி என்ன போய் பாவி பாவின்னு நான் அர்த்தம். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பாவியா, சிலர் தான் பாவி அப்படின்னு உடனே அவன் எழுந்துச்சுக்கலாம். இது பாவி 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 எப்படி சொல்லணும்? பாவம் உலகத்துக்குள்ள எப்படி பிரவேசிச்சது, மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்குனார், எந்த நிலையில படைத்தார், பாவம் எப்படி உலகத்துல பிரவேசித்தது, எப்படி மனுஷனாய் பிறக்கிறவனிடத்துல பாவம் எப்படி தொற்றிக் கொள்ளுகிறது, பாவம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள எப்படி பிரவேசிக்கிறது, பிறப்பின் மூலமாக பாவம் பிரவேசித்து விட்டது, ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நம்ம ஆட்களை கெட்டவர்கள் சொல்லுவது இல்ல, பாவிகள். ஏனென்றால் அவர்கள் பிறந்ததுனால, மனுஷனாய் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாவிதான். சிலர் கொஞ்சம் யோகியரா இருக்கலாம், பாவிகள் மத்தியில சிலர் கொஞ்சம் பெட்டர் கிரேடா இருக்கலாம், யோகியர்களா இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்வது எல்லாம் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். பாவம் என்கிறது வந்து ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட ஆட்களை குறிப்பிட்ட குற்றம் செய்ததுனால பாவம் கிடையாது. அப்படி சொன்னீங்கன்னா கோபம் வரும் அவங்களுக்கு. நீங்க என்ன சொல்லணும்? அப்படி இல்ல, பிறந்திருக்கிறோம் பாவத்திலே அப்படின்னும் போது லேசா கொஞ்சம் தலையாட்ட ஆரம்பிப்பாங்க. கரெக்ட், பிறக்கும் போதே அப்படிதான் பிறந்திருக்கு. அதனாலதான் சில நேரத்துல மோசமான காரியங்கள்லாம் செய்யறோம். சில ரொம்ப ஆழமா போயிடுறோம். இல்ல ஆழமா போறோமோ இல்லையோ, பிறந்திருக்கிறோம், பிறந்தா போதும் பாவி, பிறந்தா அந்த பாவத்துக்கு அடிமையாயிடுறோம். அந்த சுவாபத்தினால பிறந்திருக்கிறோம், அந்த ஆதாமின் சுவாபத்தை உடையவர்களா இருக்கிறோம். அப்படித்தான் பிறந்திருக்கிறோம். அதை முதல்ல சொல்லணும். இரண்டாவது, தேவனுடைய கோபாக்கினை அப்படிப்பட்ட பாவிகளின் மீது விழ இருக்கிறது. சொன்ன இல்லையா, இரண்டாவது அதிகாரத்தை பிரசங்கம் பண்ணும்போது, முதலாவது அதிகாரத்தை இரண்டாவது அதிகாரத்தை பிரசங்கம் பண்ண சொன்னேன். டேம்ல எப்படி தண்ணி தேங்கி நிக்குது, திறந்து விட்டா அப்படியே ஊத்தி ஊர்ல இருக்கிற ஆத்தெல்லாம் நிறைச்சிடும். அவ்வளவு இது டேம்ல தேங்கி நிக்குது, அவ்வளவு தண்ணி ஃபுல்லானவன திறந்து விடுறாங்க. நான் சொல்றேன், அங்கே தேவனுடைய சன்னிதானத்திலே கோபாக்கினை ஒரு டேம் தேங்கி நிக்கிறது போல நின்று கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளிலே ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனுடைய கிருபையை உதறி தள்ளினவர்கள், அலட்சியம் பண்ணினவர்கள் வந்து நிற்கும் போது அந்த டேம் திறந்து விடப்படும். தேவனுடைய கோபாக்கினை மனுஷன் கண்டதில்லை. தேவனுடைய கோபாக்கினை மனுஷன் மீது விழும்படியாக அது ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சேர்ந்துட்டே இருக்குது கோபாக்கினை. நாளுக்கு நாள் அந்த கோபாக்கினை என்ற வெள்ளம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அது விழ இருக்கிறது. ஆனா இப்பொழுது அந்த கோபாக்கினையை தேவன் சிலுவையிலே இயேசுவின் மீது விழ பண்ணினார். மனுஷன் மீது இருந்த கோபத்தை, அந்த வெள்ளத்தை இயேசுவின் மீது திறந்து விட்டார். இயேசு சிலுவையில் தொங்கின போது கதறி அழுதார். ஏன்? உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி பாவத்தை சுமந்து தீர்த்தது மட்டுமல்ல, தேவனுடைய தண்டனை அனுபவித்தார். தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய சவுக்கடி, தேவனுடைய ஆக்கினை. பலிய வச்சா வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சித்து போடுகிறது இல்ல பலிய, அதுபோல வந்து இயேசு பலியானார். தேவனுடைய கோபம் என்கிற அக்கினி அவரை பட்சித்து போட்டது சிலுவையில. அதுதான் நடந்தது. அந்த தேவனுடைய கோபத்தை குறித்து பிரசங்கம் பண்ணோம். சிலர் வந்து கோபமா பிரசங்கம் பண்ணிடுறாங்க. ஓ ஒளிஞ்ச போ அப்படின்ற மாதிரி பிரசங்கம், கோபமா. இப்ப எப்படி பிரசங்கம் பண்ணும்? கோபாக்கினே இப்ப கரெக்டா பிரசங்கம் பண்ணுங்க. இப்ப எப்படி பிரசங்கம் பண்ணும்? கோபம் உங்க தலைமையில வந்து விழுது இல்ல, உங்க தலைமையில விழ வேண்டிய கோபாக்கினை, கோப ஆக்கினை, கோபத்தின் அக்கினி, உங்க தலைமையில விழ வேண்டிய கோபத்தின் தண்டனை இயேசுவின் மீது விழுந்து விட்டது. இப்ப தேவன் உங்கள் மீது கோபமாயில்ல, உங்கள் மீது தயவும் இரக்கமும் கிருபையும் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய வாருங்கள், உங்களுடைய கோபத்தின் ஆக்கினையை இயேசு ஏற்றுக்கொண்டார்.
ஒவ்வொரு பாவியும் தேவனுடைய கோபாக்கினத்துக்கு ஆளாக இருக்கிறான். நாம் எல்லாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாக இருந்தோம். ஆனா தேவன் தயவா நம்ம கோபாக்கினின் மூலமா நம்மளை பட்சித்து போடாமல் இயேசுவை பட்சித்து போட்டார். இயேசுவின் உயிரை வாங்கினார். இயேசுவை அடித்து நொறுக்கினார்கள். இயேசு பாடுபட்டார். விசேஷம். அடுத்தது, மனுஷன் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. தன்னுடைய சொந்த மார்க்கங்கள், மதங்கள், கோட்பாடுகள், நல்ல காரியங்கள் சொந்த முயற்சியினாலே ரட்சித்துக் கொள்ள முடியாது. இந்த தேவ கோபாக்கினையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இயேசுவின் பேரில் விசுவாசம் வச்சாதான் விடுபட முடியும். இவன் ஒரு நன்மையை செய்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. இவனுடைய நற்கிரியைகள், நன்மைகள், புண்ணியங்கள் இவனை ரட்சிக்காது. ஏனென்றால் தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வழியை விட்டுட்டு நான் என் வழியில வர்றேன்னு சொன்னா தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எத்தனை பேருக்கு தெரியும் தேவன்னா அவர் சொல்றதான் செய்யணும். நம்ம அவர் இவ்வளவு பெரிய வழியை ஏற்படுத்தி இவ்வளவு செய்து அவரே உலகத்துக்கு வந்து மனுஷனா வந்து சிலுவையில் ஏறி மரிச்சு நம்முடைய கோபாக்கினை அவரே தன் மேல சுமந்து இவ்வளவு பண்ணி இருக்கிறாரு. இது ரட்சிப்பின் வழின்னு சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல நான் இங்க ஒரு மலை இருக்குது அங்க போயிட்டு வரேன், நான் கொஞ்சம் தாடி வளர்த்துக்கிறேன், நான் கொஞ்சம் விரதம் இருக்கலாம் இருக்கேன். நீங்க அதெல்லாம் அவர் வந்து பாருங்க இவ்வளவு பெரிய வழி அவர் பண்ண பிறகு நீங்க இவ்வளவு பெரிய தாடியை வளர்த்தாலும் அவர் அதை பற்றி கேர் பண்ண போறது இல்லை. நீ தாடியை வளர்த்து அதை கொண்டையா போட்டாலும் கூட தேவன் சொல்ல போற இது செல்லாது. நீங்க 40 நாள் இல்லை 80 நாள் உபவாசம் இருந்தாலும் கூட தேவன் சொல்ல போறாரு இது செல்லாது. நீங்க இங்கிருந்து உருண்டு 400 மைல் போனா கூட தேவன் சொல்ல போறாரு இது செல்லாது. நான் இதையே செய்ய சொன்னேன். தேவன் சொன்னதை செய்யணும், அவ்வளவுதான். தேவன்னா தேவன், அவர் சொல்றதுக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் சொல்றாரு இதுதான் வழி. எது வழி? இயேசு அவரே வழி, சத்தியம், ஜீவன். நானே வழி, சத்தியம், ஜீவன் சொல்லியிருக்காரு. இவர் வழியா இருக்கும்போது நான் என் வழியில வர்றேன்னு சொன்னா அப்ப நீங்க தேவனோட பெரியவரா? இந்த உலகத்தையும் உங்களையும் உண்டாக்கின தேவனை விட பெரியவரா? கிடையாது. ஆகியால் தான் பாருங்க அதெல்லாம் நம்ம பின்பற்றுறது கிடையாது. அதுக்கெல்லாம் போறது கிடையாது. மலைக்கு போறதும் கிடையாது, உருண்டு போறதும் கிடையாது, நடந்து போறதும் கிடையாது. ஒருத்தர் சொன்னார் 9 வருஷமா நான் நடந்து போறேங்க. சரி, இன்னும் 9 வருஷம் நடந்து போனீங்கன்னாலும் உங்களுக்கு ஒண்ணு கிடைக்காதுங்க. ஏங்க நீங்க நடந்து போறதை விட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்தாருங்க. நீங்க நடந்து போறத சொல்றீங்க, இந்த 200 மைல் நடந்து போறத. இவர் இங்க இருந்து இங்க இந்த சவுத்துல ஒரு இடத்துக்கு போறாரு, அதை சொல்றாரு. இவர் நடந்தே 9 வருஷமா போறாராம். இந்த டிஸ்டன்ஸ் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ். நீங்க நடந்தது ஒரு பெரிய. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்த உன்னதத்தின் தேவன் மகிமையை துறந்து கீழே இறங்கி வந்தார். அதை சொல்றேன், அதுதான் சுவிசேஷம். இதை புறக்கணித்து விட்டு இதை வேணாம்னு சொல்லிட்டு நான் நடந்து போனேன், 9 வருஷமா நடந்து போனேன், இன்னும் 9 வருஷம் நடந்து போறேன்னா போங்க, ஒண்ணுமே கிடைக்காது. மகிமையான சுவிசேஷம் இது. பாருங்க, இதை புறக்கணிக்க கூடாது. இதுதான் சுவிசேஷம். இதை தெளிவாய் ஜனங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஏன் இது எப்படி என்று சொல்ல வேண்டும்? இது தேவனுடைய வழியா, இயேசுதான் வழி என்று தேவன் சொல்லி இருக்கிறார். இதை தவிர வேற வழியே கிடையாது. நீங்க என்ன தலைகளை நின்று பாருங்க, ஒண்ணு கிடையாது, வழி கிடையாது. நான் சட்டையை மாத்திடுறேன், இதை மாத்திடுறேன், அதை மாத்திடுறேன், வழியே கிடையாது. எனக்கு உள்ளதெல்லாம் வித்து எல்லாருக்கும் கொடுத்து வழியே கிடையாது. நான் இவ்வளவு காசு கொடுத்துறேங்க சர்ச்சுக்கு, சொல்லவே இல்லை. இருக்கீங்களா? நான் இனிமே இதை விட்டுறேங்க, அதை விட்டுறேங்க, சொல்லவே இல்லை. அது வழியே கிடையாது. ரட்சிப்பு எது வழி? இயேசு. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். பாருங்க, ஜனங்கள் எல்லாம் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால எல்லாம் வந்து அடியை வளர்த்துக்கிறான். இங்க இருந்து 300 கிலோமீட்டர் போனேன், 400 கிலோமீட்டர் போறான், உருண்டுகிட்டே வர்றான், புரண்டுகிட்டே போறான். எல்லாம் எது வேணா செய்வாங்க. ஏன்னா பிசாசுக்கு அடிமையா இருக்கிறதுனால சுவிசேஷம் அவர்களுக்கு விளங்குகிறது இல்லை. குருடாக்கி போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்க அதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நான் இந்த வழியில தான் போவேன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவர் அவர்களுடைய கண்களை திறக்கணும். சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள்ள பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சம் அடிச்ச உடனே வெளிச்சுக்குவோம் ஆளு. அப்புறம் நீங்க ஊர்ல சொல்லுங்க, என்ன ஊர்ல சொன்னீங்கன்னா இன்னைக்கெல்லாம் சொன்னா கூட ஊர்ல மாட்டேன். எதுக்கு ஊர்லணும்? என்ன தாடி வளர்க்க சொல்லி பாருங்க, அதெல்லாம் நடக்காது. என்ன விரதம் இருக்க சொல்லி பாருங்க, கிடையாது. நல்லா ஆக்கி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். மத்தியானம் போய் நல்லா சாப்பிட போறேன். நான் எதுக்கு விரதம் இருக்கணும்? ஹலோ, இருக்கிறீங்களா? விரதம் எனக்கு இல்லைங்க. எதுக்கு விரதம் இருக்கணும்? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்.
என்னத்துக்கு முயற்சி எடுக்கிறேன்? நான் எதுக்கும் முயற்சி எடுக்கல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் தேவனுடைய பிள்ளை. அதெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு இயேசு வண்டியில திரும்புறதுதான் ரட்சிப்பு. பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் திரும்ப முடிப்போம். சொல்லி இருக்கிறது, உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே இருக்கிறது இல்லையா? ஆங்கிலத்தில் கூட அந்த மாதிரி தான் வருது. ஆனா உண்மையான சரியான மொழிபெயர்ப்பு ரிவைஸ்டு வெர்ஷன்ஸ்ல, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், மற்ற வெர்ஷன் வாசிக்கிறவங்களுக்கு அந்த சரியான மொழிபெயர்ப்பு, திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பு உங்களுக்கு வந்திருக்கும். சில காரியங்கள்லாம் பாருங்க, பழைய மொழிபெயர்ப்புல நிறைய குழப்படி இருக்குது. அதை பின்னாடி நிறைய திருத்திருக்காங்க இல்லையா? நான் போன வாரம் கூட சர்வன்ஸ் ஸ்லேவ்ஸ் சொன்ன உடனே நிறைய பேர் சொன்னாங்க, என் பைபிள் இருக்குதுங்க கரெக்டா ஸ்லேவ்ஸ் இருக்குன்னா. கரெக்ட், சில பைபிள் அதை கரெக்டா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒரு பெரிய தப்பு இங்க. உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம் கிடையாது, நமக்கு உபதேசம் ஒப்புவிக்கப்படல, நாம் உபதேசத்துக்கிட்ட ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தத்தில் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லி இருக்கிறார். ஹலோ, நம்மளை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களாம். எங்க? ஒரு உபதேசத்தின் அண்டையில. உபதேசம் நமக்கு ஒப்புவிக்கப்படல, நாம் உபதேசத்தின் அண்டையில ஒப்புவிக்கப்பட்டோம். we were handed over, we were turned over to the truth of God's word. இந்த சுவிசேஷத்தின் அண்டையிலே நாம் ஒப்புவிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார். ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. பெரிய வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். சுவிசேஷம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது என்று சொல்றதுக்கு பதிலா நாம் சுவிசேஷத்தில் ஒப்படைக்கப்பட்டோம் என்று சொன்னால் வேற. நம்மளோட சுவிசேஷம் மேலானது, வல்லமை உள்ளது. நாம் சுவிசேஷத்திற்கு ஒப்படைக்கப்பட்டோம். அந்த சுவிசேஷம் நம்மை எடுத்து வணைந்து ஆளாக்கி மாற்றி நம்மை நிலைநிறுத்துகிறது. அந்த சுவிசேஷம் நம்மை பாதிக்கிறது, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம்மை பாதிக்கிறது. நாம் அந்த சுவிசேஷத்தினிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அர்த்தத்தில் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒப்புவிக்கப்பட்டோம் என்று சொன்னால் handed over, delivered over to this form of doctrine. இப்படிப்பட்ட உபதேசத்தின் அண்டையிலே நாம் ஒப்புவிக்கப்பட்டோம். முன்ன பாவத்துக்கு அடிமையில இருந்தோம், அதுல சிக்கி கொண்டிருந்தோம். இப்ப நாம் இந்த உபதேசத்தின் அண்டையில ஒப்புவிக்கப்பட்டிருக்கோம். இந்த சுவிசேஷம் என்னும் வல்லமையின் பிடியில நாம் இருக்கிறோம். அதன் அண்டையில ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்திற்கு இருக்கிற வல்லமையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது தேவனுடைய வழி, தேவனுடைய மார்க்கம். இது ஒரு மனுஷன் இந்த சுவிசேஷத்தினிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டால், சுவிசேஷம் மனுஷனுக்கு ஒப்புவிக்கப்படுறது இல்ல, ஒரு மனுஷன் இந்த சுவிசேஷத்தின் கைகளில் ஒப்புவிக்கப்பட்டால் இந்த சுவிசேஷத்தின் சத்தியம் அவனை எடுத்து, அவனை மாற்றி, அவனை சுத்தப்படுத்தி, அவனை ஆளாக்கி, அவனை மேன்மைப்படுத்தும் அப்பேற்பட்ட வல்லமை இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறது. ஆகையால் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், இந்த சுவிசேஷத்தை குறித்து, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன்? இது ஒண்ணுதான் ஆள மாத்திர மார்க்கம். வேற ஆள மாற்றக்கூடிய ஒரு சத்தியம் எங்கேயும் கிடையாது. இந்த சுவிசேஷம் ஆள தலைகளை மாற்றக்கூடிய ஒன்று. இது கையில ஒரு ஆள் மாட்டினா அந்த ஆளு முற்றிலுமாய் மாறிவிடு. அந்த அர்த்தத்தில் தான் சொல்லி இருக்குது. இது கையில மாட்டிருக்கீங்க நீங்க என்ற. ஹலோ, ஆகியால் தான் அதை பிரசங்கம் பண்றேன். ஏன்னா நீங்களும் அது கையில மாட்டுவீங்கன்னு தான். ஏதோ நான் பிரசங்கம் பண்ணி நீங்க கேட்டு அப்படி இல்லை, நான் பிரசங்கம் பண்ணேன். நீங்க இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து இதை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுறது? நீங்க இதை ஏற்றுக்கொள்ள நீங்க இதனுடைய கையில ஒப்புவிக்கப்படுகிறீர்கள், ஹேண்ட் ஓவர் பண்ணப்படுகிறீர்கள். அவ்வளவுதான். அப்புறம் இது பார்த்துக்க வேலையை. ஹலோ, அந்த ஆளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அப்புறம் அந்த சுவிசேஷம் வேலையை செய்யும். எப்படி வேலையை செய்யும்? என்ன செய்யும்? அது அவனை பாவத்திலிருந்து மற்ற எல்லாவற்றிலிருந்தும் தூரமாக்கி அவனை புதிய பாதையில் அது நடத்தக்கூடிய வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. நாம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சுவிசேஷத்தின் இடத்துல. கடைசியா இப்பேற்பட்ட மாற்றம் நமக்கு உண்டாயிருக்கிறதா என்பதை நிச்சயமாய் எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? இப்பேற்பட்ட மாற்றம் நமக்கு உண்டாயிருக்கிறதா என்பதை நிச்சயமாய் நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதுக்கு பதில் என்ன? எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம். இந்த மாற்றம் நமக்கு உண்டாயிருக்கிறது எதிலே வெளிப்படுகிறது, எதிலிருந்து விளங்குகிறது? இது ஏதோ நாம் விசுவாசித்து இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றல்ல,
இதற்கு கீழ்ப்படிந்து இது சொல்லுகிறதை நாம் செய்கிறோம், இதன்படி நடக்கிறோம், இதன்படி வாழுகிறோம். இந்த புதிய மார்க்கத்தின்படி நாம் வாழுகிறோம். இது நம்மை முற்றிலுமாய் மாற்றி இருக்கிறது, வெளியே தெரிகிறது. பாருங்க, ஏதோ வந்து ஏதோ ஒரு பத்திரத்தில் சைன் போடுற மாதிரி இல்லை. இது போட்டு அப்புறம் போயிடு நம்ம வேலையை பார்ப்போம் கிடையாது. நம்ம ஆழமா இது பாதிக்கிறது. நம்ம மாற்றி அந்த மாற்றம் வெளிப்படையாக நமக்கு தெரிகிற அளவுக்கு அதை கொண்டு வருகிறது. அது நிச்சயமா செய்யும். ஏன்னா அந்த சுவிசேஷம் அப்படிப்பட்டது. வாசிப்போம். தீத்து, எபிரேயருக்கு முன்னாடி தீத்து 2 வாசிக்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, பாருங்க ரட்சிப்பை குறித்து பேசுகிறதுங்க. ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி. பாருங்க, இந்த ரட்சிப்பு, இந்த சுவிசேஷத்தினால் உண்டாக ரட்சிப்பு வந்த உடனே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. என்ன மாற்றம்? அந்த விசுவாசிக்கு பாவத்தினுடைய கொடூரம் விளங்கி விடுகிறது. பாவம் என்ன செய்கிறது என்பது விளங்கி விடுகிறது. பாவத்தில் முன் எப்படி சிக்கி தவித்தான், எப்படி அதுக்கு அடிமையா இருந்தான், அது எப்படி இவனை சீரழித்தது என்பது அந்த விசுவாசிக்கு விளங்கி விடுகிறது. அதை புரிந்து கொள்கிறான், விளங்கி கொள்கிறான். பாவம் ஒரு மனுஷனை அழிக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது அவனுக்கு புரிந்து விடுகிறது. ஆகையால் இந்த ரட்சிப்பை பெற்ற உடனே அவன் புதிய மார்க்கத்தில் நடக்கிறான். எப்படி? லௌகீக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற அனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எது போதிக்கிறதா? இந்த ரட்சிப்பு, இந்த சுவிசேஷம் நமக்கு அதை போதிக்கிறது. சுவிசேஷமே போதிக்குது என்றாரு. சிலர் நினைக்கிறாங்க சுவிசேஷம் சிம்பிளா ஏவன் பாவத்தை மன்னிக்கிறான்னு சொல்றதுதான் சுவிசேஷம். கிடையாது. இந்த சுவிசேஷமே அப்படி போதிக்கலாம். எப்படி போதிக்கிறது? அது ஒரு முழுமையான ஒரு சத்தியம். அது என்ன போதிக்கிறது? பாவம் கொடூரமானது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் பிடியில கொண்டு வருகிறது, அடிமைத்தனமாக்குகிறது, ஆளுகிறது. இதெல்லாம் சுவிசேஷம் போதிக்கிறது. போதிக்கிறபடினால ஒரு மனுஷன் அதை புரிந்து அவன் வெளியே வரும்போது, அதுல இருந்து விடுவிக்கப்படும் போது அவன் அது கிட்ட திரும்புறதுக்கு மறுக்கிறான், திரும்ப போக மாட்டான், திரும்ப போகிறதை அவன் விரும்ப மாட்டான். ஏன்? அவனுக்கு புரிந்து கொள்ளுகிறது. அவன் அதன் பிறகு வித்தியாசமான வாழுகிறான். 14ஆம் வசனம், அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலும் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, ஏன் இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்? ஏன் ரட்சித்தார்? ஏன் நம்மை மீட்டுக் கொண்டார்னு சொல்லுது. ஏன்? நம்மை அவருக்கு சொந்தமான ஜனங்களாக்கி நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் கேட்ட உடனே அதுக்கு கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படிதல் தான் சுவிசேஷத்தை கேட்ட உடனே ஏதோ சரி சரி ஆமான்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போறதில்ல. ஒரு ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையில ஒரு பெரிய கீழ்ப்படிதல், இந்த புதிய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு தன்மை உண்டாகிறது. அதுவே நமக்கு என்ன காண்பிக்கிறது? அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை காண்பிக்கிறது. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு, நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு பாவத்திலேயே அவன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான் என்றால் அது என்ன காமிக்குது? அவன் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகல, அப்படின்னா ரட்சிக்கப்படவில்லை என்பதை காண்பிக்கிறது. நல்ல கவனிங்க. என்றைக்கோ ஒரு நாள் பாவம் செய்தான் அதை காமிக்கிறது இல்ல. என்றைக்கோ ஒரு நாள் தவறி சில காரியங்களை செய்கிறான் அவன், அது உடனே அவனை பாவி பாவத்தை அடிமைத்தனத்தெல்லாம் இருக்கிறான் காண்பிக்கிறது கிடையாது. இங்கதான் பெரிய மிஸ்டேக் பண்றாங்க விசுவாசிகள். அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு பாவம் செய்தவன் ஐயோ நான் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகல, இன்னும் ரட்சிக்கவே படலை நினைச்சிடுறாங்க. கிடையாது. பாவத்தை அறிக்கை செய்து சுத்திகரித்து கழுவப்பட்டு நாம் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்ற வேணும். ஆனா தொடர்ந்து பாவத்திலே ஜீவிக்கிறவன், பாவ வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன் சொல்லிவிட்டு தொடர்ந்து பாவ ஜீவித்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் ரட்சிக்கவே படவில்லை. எத்தனையோ பேர் இப்படி பேர் கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டு வருகிறார்கள். என்ன அவங்களுக்கு கேட்டா எனக்கு ரட்சிப்பு தேவை, நான் இருக்கிறேன் ரட்சிப்படி. எப்படி ரட்சிப்பு? எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க இருக்கிறோம், நான் மெம்பரா இருக்கிறேன், நான் இதா இருக்கிறேன் அதா இருக்கிறேன். ஆனால் ரட்சிக்கப்படவில்லை. ஏன்? பாவத்தில் வாழ்கிறார்கள், பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், பாவத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பாவத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி இருக்கும்போது அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றுதான் அதை எடுத்து காண்பிக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், குயிக்கா வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மாயற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாய் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. பாருங்க, சத்தியம் கீழ்ப்படிறதுக்கு, கேட்கறதுக்கு இல்ல. சத்தியம் கேட்டு நோட்ஸ் எழுதிக்கிறது கிடையாது. நோட்ஸ் எழுதுறதுக்கு, கீழ்ப்படுகிறதுக்கு, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. கடைசியா ரோமர் 16 வாசித்து முடிப்போம். 16 ரோமர் 16 ரோமர் கடைசி அதிகாரம் 18-19. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து 17 இருந்து வாசிப்போம் தமிழ்ல. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து, கவனிச்சீங்களா? அப்படி ஒரு ஊழியம் இருக்குது. எதுக்கு ஊழியம்? வயிற்றுக்கு. நயவசனத்தினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிதல், பாருங்க, நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற விதம் அதை சொல்லுது. உங்கள் கீழ்ப்படிதல், நீங்க சத்தியத்தை கேட்ட விதம் இல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற விதம் இல்ல, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து விட்டார்கள். அவர்களுக்குள்ள பெரிய மாற்றம் வந்துருச்சு. மாற்றப்பட்டிருக்கிறார்கள், முழுமையாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது ரோமாபுரியில மட்டும் இல்ல, உலகம் பூரா தெரிய வந்திருக்குதுன்னு சொல்றார். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப உண்மையாகவே இந்த விசுவாசிகளா இருக்கிறாங்கன்றது உலகம் முறை பிரசித்தி ஆயிருக்கு. அதுல சந்தேகமே இருக்க முடியாது. பாருங்க, இன்னைக்கு விசுவாசினா என்னன்றது சரி நிறைய பேருக்குள்ள தெளிவா இல்ல. என்ன விசுவாசி? அதுதான் இவ்வளவு நேரம் போதிச்சோம். விசுவாசின்னா என்ன, எப்படிப்பட்டவன் விசுவாசி? பெரிய மாற்றத்துக்குள்ளானவன், எல்லா விதத்திலும் அவன் பாதிக்கப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறான். அவன் புதிய ஒரு ஓனர்ஷிப், புதிய ஆளுகைக்குள்ளாக அவன் வந்திருக்கிறான். இதெல்லாம் அவன் மாற்றப்பட்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்ன? அவனுடைய மாற்றம் வெளியே தெரிகிற அளவுக்கு இருக்கிறது. அவனுடைய கீழ்ப்படிதல் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. சத்தியத்தை கேட்டு அறிந்து அதுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான் என்பது பார்த்தவொடனே தெரியாது. அதான் ரட்சிப்பின் அனுபவம். வீதியெல்லாம் மெம்பர் ஆடுறது, கார்டு வாங்கிக்கிறது, பேர் இருக்குதா இல்லையான்னு பாத்துக்கிறது, அதெல்லாம் அதுக்கு ரட்சிப்புக்கு சம்பந்தமே கிடையாது. அது கிளப்ல சேர்ற மாதிரி அது மெம்பர்ஷிப் வச்சுக்கலாம், 4 இடத்துல கூட வச்சுக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அதுக்கு வேற வழியே கிடையாது. இது ஒண்ணுதான். எப்படி தெரியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோமா இல்ல நீதிக்கு அடிமையா இருக்கிறோமா? பாவத்துக்கு அடிமையா இருந்தா தொடர்ந்து பாவத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருப்போம், அதுல இருந்து விடுதலையே இருக்காது. நீதி கடுமையா இருந்தா தொடர்ந்து நல்ல தேவனுக்கு உகந்த ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். எப்பாவது ஒரு சில நேரத்தில் தவறு செய்யலாம், ஆனா அதை அறிக்கை செய்து விட்டு விட்டு நான் தொடர்ந்து ஆண்டவருக்காக வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை அது இருக்கும். அப்படி இல்லை என்றால் அது ரட்சிக்கப்பட்டவனுடைய லட்சணம் கிடையாது. ரட்சிக்க பெற்றிருக்கிறான் அந்த மனுஷன் அல்லது அந்த மனுஷன் என்று சொல்ல முடியாது. அந்த மாற்றத்தை நாம் உடையவர்களா எல்லாரும் எழுந்து நிற்போம். உடையவர்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட மாற்றம், ஒரு பெரிய மாற்றம், சுவிசேஷத்தினிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன் மூலமாக பெரிய மாற்றம் கண்களில் புலப்படுகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் நமக்கு தெரிகிறதா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமா அந்த மாற்றம் தெரியும். ஒரு பெரிய காரியம் ஏற்பட்டிருக்கிறது என்று பூரணன் என்று சொல்லிவிட முடியாது, ரொம்ப பெர்ஃபெக்ட்னு சொல்லிவிட முடியாது. ஆனா நிச்சயமா மாற்றப்பட்டிருக்கிற மனுஷன்றத பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தெரியும். அப்பேற்பட்ட அனுபவத்தை உடையவர்கள் தான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள். அந்த அனுபவத்தை இல்லாதவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவம் தேவை என்று விளங்குகிறது. நம்ம எல்லாரும் தலைவணங்கி ஜெபிப்போம் ஒரு நிமிஷம். இன்னும் இப்படிப்பட்ட அனுபவத்தை அடையாதவர்கள், பெற்றுக்கொள்ளாதவர்கள், இன்றைக்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஒரு சிலர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருக்கலாம், ஏதோ அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை
அடைந்ததாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமையுள்ள மாற்றம், மகத்தான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலே பேர்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் அடைந்ததாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை சத்தியத்தை கேட்டிருக்கலாம், யோகியமாய் கூட வாழ்ந்திருக்கலாம், நல்லவர்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதிய ஆளுகைக்குள்ளாக வந்து இயேசுவினால் ஆளப்பட்டு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய வித்தியாசத்தின் அனுபவம் இல்லாமல் இருந்தீர்கள் என்றால், இன்றைக்கு அது தேவை என்றால் நீங்கள் அதை இன்றைக்கே பெறலாம், இப்பொழுதே பெறலாம். வீட்டுக்கு போறதுக்கு முன்னால கைகளை உயர்த்தி காண்பித்தால் நான் ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறவர்கள் நீங்க இருக்கிற இடத்திலே கைகளை உயர்த்தி காண்பிக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு நிமிஷம் எடுத்து துரிதமாக உயர்த்தினா ஜெபிப்பேன் உங்களுக்காக.